ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலுடைய ரெசிபி ஆட்டுக்கால் பாயா. ரொம்ப ஈஸியான மெத்தட், பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைமே சூப்பராக வைக்கலாம். இன்றைக்கி நான் நல்லா வலட்டி சுத்தம் பண்ண ஒரு ஆட்டுக்கால் ப்ரெஷர் குக்கரில் போட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து குக்கரை மூடி அடுப்பில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 3/4 மணி நேரத்துக்கு வேக விட்டுடுங்க. ஒரு பேனில் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசியெல்லாம் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதும் 2 பச்சை மிளகா, நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளியை அதில் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் இல்லை கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சுருந்தனாக்கா ஒட்டாமல் அழகாக வந்திருக்கும். பட் நான் நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி அலுமினியம் பாத்திரத்துலேயே செஞ்சுட்டேன். ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இப்போது வேக வச்சுருக்கிற ஆட்டுக்கால் அதில் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணியை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக அன்றைக்கி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஹை ஃப்ளேமில் இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காவை அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பவுடர் சேர்க்கணும். நான் மிக்சியில் தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஸோ நான் இந்த மாதிரி கல்லில் இந்த மாதிரி பொடியாக்கிக்கிட்டேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அதை கிரேவியில் தூவி விட்டுக்கோங்க. ஒரு கொதிச்சதும் மல்லித்தழை போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சூப்பராக வரும். டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இடியாப்பம், பரோட்டா, அப்புறம் ஆப்பம் கூடலாம் சாப்பிடுவாங்க. நான் அன்றைக்கி பரோட்டா கூட சர்வ் பண்ணேன். நம்ம ஆட்டுக்காலை தனியாக முன்னாடியே வேக வைக்கிறதால ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும். சூடான பரோட்டா கூட சர்வ் பண்ணிக்கோங்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் இந்த மாதிரி பரோட்டா ஃபுல்லாக ஊற்றி ஊற வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.